இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, எப்பொழுதும் போல ஷார்ட் மெசேஜ் கேட்பதற்கு முன்பாக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஏறெடுக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உடைய பிரசன்னம், உடைய கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுக்க நினைக்கிற வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை இன்னும் விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கிருபை உடைய அன்பு பிள்ளைகள் மேல் உடைய வார்த்தைகள் மூலமாய் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ராஜா. அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் எல்லாருக்கும் லேடி வித் த லேம்ப், கைவிளக்கேந்திய காரிகையார் நைட்டிங்கல் அம்மையாரை குறித்து தெரிந்திருக்கும். எப்படி அன்னை தெரசா குஷ்டரோகிகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு ஒரு தாயாயிருந்து சேவை செய்தார்களோ, அதை போல ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரும் கூட இராணுவத்திலே போரிலே படுகாயம் அடைந்தவர்களுக்கு ஒரு தாயாயிருந்து சேவை செய்தார்கள். அவருடைய உன்னதமான சேவையினால போரில் காயப்பட்டு மரித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அநேகம் பேர் சுகமடைந்தார்கள். அவர்கள் காட்டின அன்பினால, கனிவான பணிவிடையினால. அதை போலதான் அன்னை தெரசாவும் கூட அவருடைய அன்பான சேவையினால அநேக குஷ்டரோகிகள் சொஸ்தமடைந்தார்கள். அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால ஆதரவற்ற எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அநேகம் பேர் ஆறுதல் அடைந்தார்கள். அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மகத்தான ஒரு சேவை செய்தார். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே அன்னை தெரசாவும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரும் கூட நோயுற்ற இடங்களை கழுவி சுத்தப்படுத்தி மருந்து போட்டு ஏசப்பாவிடம் ஜெபம் பண்ணி அந்த நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆனால் நம்ம ஏசப்பா தொட்டவுடன் சுகம், ஒரு வார்த்தை சொன்னவுடன் மரித்தவர்களும் பிழைத்தார்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 வசனங்களிலும், மத்தேயு 8வது அதிகாரம் 14-15 வசனங்களிலும், மத்தேயு 9வது அதிகாரம் 35 வசனங்களிலும் நீங்கள் அருமையா இதை குறித்து வாசிக்கலாம். முதலில் நாம் மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 வசனங்களை வேதத்தை திறந்து சேர்ந்து வாசிக்கலாமா? இங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு குஷ்டரோகி விசுவாசத்தோடு கர்த்தரை தேடி வருகிறான், ஏசப்பாவை தேடி வருகிறான். அவனை இயேசு மகாராஜா கரங்களை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அவ்வளவுதான். உடனே அவன் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை அடைந்தான். எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? அதே மத்தேயு 8வது அதிகாரம் 14,
15வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, மத்தேயு 8வது அதிகாரம் 14, 15வது வசனங்களிலே இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்கள், பேதுருவின் மாமியார் மிகுந்த காய்ச்சலினால் வேதனைப்படுகிறதை கண்டு ஏசப்பா அவளுடைய கையை தொட்டார், அவ்வளவுதான். வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவர் கொடுக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவள் கையை தொட்டவுடன் அந்த காய்ச்சல், அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. உடனே அவள் எழுந்திருந்து எப்பொழுதும் போல வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? அதுபோலதான் மத்தேயு 9வது அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 29, 30வது வசனங்கள். இங்கே 2 குருடர்கள் கண் பார்வை இல்லாததினால ஏசப்பாவை தேடி வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 35வது வசனத்திலே ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனத்திலும் கூட ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மனிதர்கள் மூலமாய் ஏசப்பா அற்புதங்களை செய்யும் பொழுது அந்த மனிதர்கள் ஏசப்பாவை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்து தொட்டு மருந்துகளை தடவி நோயாளிகளை சொஸ்தப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு அருமையான தகப்பன் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து சகல நோயாளிகளையும் தொட்டு அவர் சொஸ்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஏசப்பா அந்த உலகத்திலே அநேகம் பேரை அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாய் சுகத்தை கொடுத்தார். அல்லது ஒரே ஒரு முறை நோயாளிகளை, எவ்வளோ பெரிய வியாதியஸ்தர்களாய் இருந்தாலும் கூட தொட்டு உடனே சுகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எனக்கன்பான தேவ ஜனமே, பிறகு ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? அன்னை தெரசாவும் நைட்டிங்கேலும் மரித்து விட்டார்கள். அவர்கள் பெயர் புகழ் மாத்திரம் நிலைத்திருக்கிறது. ஆனால் இயேசு மகாராஜா மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, வெளிப்படுத்தல் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இயேசு மகாராஜா மரித்தாலும் கூட உயிர்த்தெழுந்து நித்தியத்திற்கு நித்தியம் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் ஜீவனோடு இருக்கிற ஒரு அன்பான தெய்வம். அதனால் தான் அவர் அப்படி சொல்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. இந்த அற்புத இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் வேளைகளில் எல்லாம் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு போராடி கொண்டிருந்தாலும், டாக்டர்கள் உங்கள் கதை முடிந்து விட்டது என்று கைவிட்டாலும் கூட, ஏன் சிலர் மரித்து விட்டாலும் கூட, ஜீவனோடு சுகத்தோடும் அவர்களை எழுப்பி மகிழச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்னொரு அதிசயம் என்னவென்றால்,
இயேசு 12 சீடர்களை அனுப்புகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, வல்லமை வரங்களையும் கிருபை வரங்களையும் நம் தேவாதி தேவனாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அநேக கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அந்த வரங்களை தாங்கள் மாத்திரம் அல்லது தங்களுடைய குடும்பத்தினர் மாத்திரம் என்று நினைக்கிற காலகட்டத்திலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் அத்தனை வல்லமை வரங்களையும் கிருபை வரங்களையும் அவர் செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட அவருடைய 12 சீடர்களும் செய்யும்படியாய் அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். எவ்வளோ அருமையான ஒரு இரட்சகர் நமக்கு இல்லையா? எவ்வளோ ஒரு அருமையான தகப்பன் நமக்கு இல்லையா? 12 சீடர்களையும் அவர் அனுப்புகிறார். நீங்கள் போங்கள், போய் எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்துங்கள் என்று, மரித்தவர்களை ஜீவனோடு எழுப்புங்கள் என்று, பிசாசு பிடித்தவர்களை அந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து காத்து அவர்களை சுகப்படுத்துங்கள் என்று, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று, இப்படி பல பல அருமையான அதிசயங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செய்ததோடு மாத்திரமல்ல, அவருடைய அன்பு சீடர்களும் அந்த வல்லமை வரங்களை பெற்று கர்த்தருடைய நாமத்தை அநேகர் மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களை உலகமெங்கும் அனுப்புகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகிய பேதுரு செய்த அற்புதத்தை, மரித்த தபீத்தாளை உயிரோடு எழுப்பின ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை யோப்பா பட்டணத்திலே தபீத்தாள் என்று பேருடைய ஒரு அருமையான சகோதரி எல்லாருக்கும் அநேக நன்மைகளை செய்து எல்லாராலும் விருப்பப்பட்ட ஒரு பாத்திரமாயிருந்தார்கள். அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். அதனால் அவளுக்கு பிரியமானவர்கள் பேதுருவை அங்கே வரவழைக்கிறார்கள். பேதுரு அங்கு வந்தவுடன் அநேக விதவைகள் பேதுருவை பார்த்து தபீத்தாள் தங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை குறித்து அவரிடம் சொல்கிறார்கள். உடனே இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகிய பேதுரு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்திலே பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40-41வது வசனங்களை வேதத்தை திறந்து நாம் மறுபடியுமாய் வாசிக்கலாமா? பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு சீடர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமை வரத்தினால பேதுரு மரித்த தபீத்தாளை ஜீவனோடு எழுந்திருக்க செய்து மரித்து போன சடலமாய் பிரேதமாயிருந்த தபீத்தாளை உயிருள்ளவளாய் அவளுக்கு பிரியமானவர்கள் முன் நிறுத்துகிறார். எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த தேவன் இன்று உங்களையும் அழைக்கிறார். அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஓடி வாருங்கள், இயேசுவண்டை வாருங்கள். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியான காரியங்களை அவர் வாய்க்கச் செய்வார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென், அல்லேலூயா. அழைக்கிறார் அன்பாய் உன்னை இன்று கல்லும்
ராதே.